மூத்த ஐபிஎஸ் அதிகாரி பிரமோத் குமார் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. மூத்த ஐபிஎஸ் அதிகாரி பிரமோத் குமாரின் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் மாதம் ஓய்வு பெறும் நிலையில் மனு தாக்கல் செய்திருப்பதால் ஏற்க முடியாது என்று தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், விவரங்கள். அதாவது தமிழ்நாடு டிஜிபி பதவிக்கு தனது பெயரையும் பரிசீலித்து உத்தரவிடக் கோரி காவல்துறை மூத்த அதிகாரி பிரமோத் குமார் தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வுதான் இந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. தற்போது தமிழ்நாட்டினுடைய டிஜிபியாக இருப்பவர் சங்கர் திவால். இவரது பதவி காலம் என்பது வருகின்ற 31ஆம் தேதியுடன் முடிவடைய இருப்பதால் அதற்கு முன்பு புதிய டிஜிபி தேர்வு செய்யப்பட வேண்டும். அந்த தேர்வு என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மூத்த IPS அதிகாரிகள் பரிசீலனையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் IPS அதிகாரி பிரமோத் குமார் சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. காவல்துறை இயக்குநர் பதவிக்கு தனது பெயரை பரிசீலிக்கப்படவில்லை என்றும், குறிப்பாக வரும் செப்டம்பர் மாதத்துடன் தான் ஓய்வு பெற இருப்பதால் தனது பெயர் பரிசீலனையில் எடுக்கப்படவில்லை என்றும், இதன் காரணமாக உச்சநீதிமன்றம் உத்தரவுப்படி 6 மாதம் பதவி காலம் இருந்தால் அதாவது டிஜிபி போன்ற உயர் பதவிகளில் பரிசீலனை செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. என்ற அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிதான் உச்சநீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு என்பது உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பிரமோத் குமார் சார்பில் ஆஜரான வழக்கறிஞரை பொறுத்தவரையில் தான் மூத்த அதிகாரியாக இருக்கிறேன், செப்டம்பர் மாதம் ஓய்வு பெற இருக்கிறேன், எனவே கடந்த முறை கூட டிஜிபி பதவிக்கு தனது பெயர் பரிந்துரைக்காத பட்சத்தில் மூத்த அதிகாரியாக இருப்பதால் இந்த முறையாவது தனது பெயரை டிஜிபி பதவிக்கு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஆனால் நீங்கள் செப்டம்பர் மாதம் ஓய்வு பெற இருக்கிறீர்கள், அந்த நிலையில் எவ்வாறு உங்களது பெயரை டிஜிபி பதவிக்கு பரிசீலிக்க உத்தரவிட முடியும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் பிரமோத் குமார் தாக்கல் செய்திருந்த அந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே புதிய டிஜிபி பதவிக்கு உயர் போலீஸ் அதிகாரிகள் பெயர் பட்டியலில் பிரமோத் குமாரினுடைய பெயர் வராது என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன்.